அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு சில மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த சூழலில் அனைத்து கட்சிகளுமே தன்னுடைய கூட்டணியை வலிமைப்படுத்துங்கிற செயலில் ஈடுபட்டுருக்காங்க. அதில் திமுக அணி ஆல்ரெடி ஏற்கனவே நல்ல ஸ்ட்ரென்த்தோடு தான் இருக்காங்க. இப்போது அந்த அணி 45% வாக்குகளுக்கு மேலே பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போக இன்னும் சில கட்சிகளை தன்னோட கூட்டணியில் இணைத்து மேலும் வலிமைப்படுத்துகிற விதமாக அந்த கூட்டணியை திமுக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே போன்று இங்கே பார்த்தோம்னா அஇஅதிமுக பாஜக சேர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாதமாக அவங்க 2 பேரும் இணைந்து செயல்படுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 24 மட்டும் இல்லை 29லேயுமே பாஜகவோட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு அஇஅதிமுகவில் சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு மீண்டும் இணைந்து போட்டிடுறாங்க. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு பலத்த அடிவு ஏற்பட்டுச்சு. அதனுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுபோக அவங்களோட கூட்டணியில் இருந்த தேமுதிக மற்றும் எஸ்டிபியையும் வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் டிடிவியும் வெளியே போயிட்டாங்க. ஓபிஎஸை முதல்வர் வேட்பாளராக நிப்பாட்டினீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது போக ஆல்ரெடி அண்ணாமலை மாற்றம் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவர் மேல் பற்று கொண்ட ஓட்டர்ஸுமே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. தமிழகத்தில் பாஜகவோட வளர்ச்சிக்கும் தேசிய முகமாக அறியப்பட்ட அண்ணாமலையோட நீக்கத்துக்கு காரணமான இபிஎஸ்க்கு எப்படிப்பா அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ்லாம் ஓட்டு போடுவாங்க? கண்டிப்பாக இது பெரிய சிக்கலில் தான் இருக்குது. அடுத்ததாக அண்ணன் செங்கோட்டையன் இருக்கார். அவரும் இபிஎஸ்க்கு எதிரான வேலைகளில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுருக்காரு. அதனால் அந்த பகுதியிலையும் அவருக்கு பெரிய போராட்டமாக தான் இருக்கிறது. மறைந்த இந்து முன்னணி தலைவர் ஐயா தானலிங்க நாடாருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கல, அதை கொடுங்க அப்படின்னு இபிஎஸ் கேட்கலையே அப்படிங்கிற வருத்தத்தில் தென் மாவட்டத்தில் உள்ள இந்து நாடார் மக்களும் இபிஎஸ்க்கு எதிராக தான் இருக்காங்க. பிரச்சனையெல்லாம் அஇஅதிமுக கூட்டணியில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அந்த கூட்டணியில் தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கிற எம்எல்ஏக்களும் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் நமக்கு சீட்டு கிடைச்சாலும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற கலக்கத்தில் நடுங்கி போயிருக்கிறாங்க. ஏன்னா இபிஎஸ்ஸை நம்பி போன பாராளுமன்ற தேர்தலே பலத்த அடி வாங்கியிருக்கோம். இப்போ மற்ற எல்லாருமே கூட இருந்து வெளியே போயிட்டாங்க. இந்த சூழலில் என்னென்ன அடி வாங்குவோமோ அப்படிங்கிற சூழலில் செலவு பண்ண காசு திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் இருக்காங்க தற்போதைய எம்எல்ஏக்கள். குழப்பத்திற்கு விடை கிடைக்குமா? ஆர்டி சொல்கிற 1 to 1 அதில் மட்டும்தான் முக ஸ்டாலின் தோற்கடிக்க முடியும்ங்கிற உண்மையை உணர்வார்களா? நன்றி நண்பர்களே.